ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யாரால் கடன் வரும், இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் வரும் ஜூன் 22ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பேட்ச் உயர்நிலை ஜோதிட வகுப்புகள் சண்டே கிளாஸ் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க கீழ்கின்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. இது நம்மளுடைய 9th பேட்ச். கடன் இழப்பு யாரால் வரும்? பொதுவாக ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி தான் இந்த கடன் இழப்பு, நோய், வம்பு, வழக்கு இதை கொடுக்கக்கூடியவர். இவர் நம்ம ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த அடிப்படையில் நமக்கு ப்ராப்ளங்கள் வரும். அதில் காலபுருஷ தத்துவம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி. மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன். தனுர் லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ இதை கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த 6ஆம் அதிபதி மேசம் முதல் மீனம் வரைக்கும் எந்த வீட்டில் உட்காந்துட்ருக்காரோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இழப்புகளும் கடனும் நோயும் வரும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களோட 6ஆம் அதிபதி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் 6ஆம் அதிபதி மேசத்தில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளாலும் உங்களுடைய செயல்களாலும் உங்களுடைய நடவடிக்கைகளாலும் தான் உங்களுக்கு இழப்பு, கடன், நோய் வரும். புரிஞ்சிடுச்சுங்களா? மேசம்ங்கிறது காலபுருஷனுடைய முதலாவது வீடு, அதாவது லக்ன வீடு அப்படிங்கிற மாதிரி. உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, இப்போ உதாரணமாக நீங்கள் துலா லக்னம்னு வச்சுக்குவோம். துலா லக்னம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி யார்? குரு. இவர் மேசத்தில் இருக்காருன்னா இழப்புகளை பூரா உருவாக்குறது, கடனை உருவாக்குறது, நோயை உருவாக்குறது நீங்கள் தான். உங்களாலேயே தான் அது நடக்கும். புரிஞ்சிடுச்சுங்களா? ஸோ மேசத்தில் உங்கள் 6ஆம் அதிபதி இருந்தார்னா உங்கள் நடவடிக்கைகள், உங்கள் செயல், உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கடனை, நோயை, எதிரியை, இழப்பை உருவாக்கும். புரிஞ்சிடுச்சா? உங்கள் 6ஆம் அதிபதி ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கான்னு வச்சு, காலபுருஷனுடைய 2ஆம் வீடான ரிஷபத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கார். உங்கள் குடும்ப உறவுகளால், குடும்ப உறுப்பினர்களால், உங்கள் சொல்வாக்கால், உங்கள் பேச்சால், நீங்கள் வாக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இழப்பு, கடன், நோய் வரும். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக நீங்கள் மகர லக்னம், உங்களுக்கு 6ஆம் அதிபதி யார்? புதன். இவர் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்துக்காக கடன்படுவார், குடும்பத்தினரால் இழப்பு ஏற்படும், குடும்பத்துக்கு செஞ்சே இவருக்கு வியாதி வரும். புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் அதோடைய கான்செப்ட். உங்கள் 6ஆம் அதிபதி மிதுனத்தில் இருக்கார், புதனுடைய வீட்டில் இருக்கார். இப்போ நீங்கள் கும்ப லக்னம், உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் மிதுனத்தில் இருக்கார். அப்போ தொடர்புகளால், நண்பர்களால், இளைய சகோதரர்களால், உங்களுடைய தொடர்புக்கு வரக்கூடிய நபர்களால் உங்களுக்கு இழப்பு, கடன், நோய் வரும். புரிஞ்சிருச்சுங்களா? இது காற்று ராசி வேற. அதனால உங்கள் 6ஆம் அதிபதி காற்று ராசியில் உட்கார்ந்தானா தீர்க்கவே முடியாத அளவுக்கு கடன் பெருசாகிக்கிட்டே போகும். இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் 6ஆம் அதிபதி கடகத்தில் இருக்கார். காலபுருஷ தத்துவப்படி அது 4ஆம் வீடு. உங்கள் 6ஆம் அதிபதி கடகத்தில் இருக்கிறார். இப்போ உதாரணமாக நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்குவோம். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இவர் எங்கே இருக்கார்? கடகத்தில். இப்போ சொத்துக்கள் வாங்குவதால், தாயாதி வர்க்கத்தால், உங்கள் உடல் நலக் குறைபாடால் உங்களுக்கு இழப்பு, கடன், நோய் ஏற்படும். 4ஆம் இடம் சார்ந்த கடன்கள், பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ளும் தன்மை உண்டாகும். கடகத்தில் 6ஆம் அதிபதி இருந்தார்னா, இந்த கடகத்தில் 6ஆம் அதிபதி இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணீர் கண்டம் ஏற்படும், வாகன விபத்துகள் ஏற்படும், பிரயாணத்தின் போது பெரும் விபத்துகளை சந்திக்கும் விதிகள் உண்டாகும். சந்திரனுடைய வீடு அது. எங்கள் 6ஆம் அதிபதி உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீர்கண்டங்கள், தாயாதி வர்க்கத்தோடு கடும் பகை ஏற்படும். தாயே எதிரியாகிற விதிகள் உண்டாகலாம், தாயாதி வர்க்கம் எதிரியாகிற விதிகளும் உண்டாகலாம். உங்கள் 6ஆம் அதிபதி சிம்மத்தில் அமர்கிறார். சூரியனுடைய வீட்டில்
தகப்பன் விரோதமாவது, பூர்வீகம் ஆகாமல் போவது, புத்திரர்கள் எதிரிகளாவது, காதல் விவகாரத்தில் சிக்குவது, பங்குச்சந்தையின் மூலம் பெரும் இழப்பு ஏற்படுவது, சூதாட்டத்தில் எண்ணம் கொண்டு பெரும் இழப்புகளை சந்திப்பது, தவறான உணவு பழக்க வழக்கங்களால் நோயை உருவாக்கிக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். சிம்மத்தில் உங்கள் 6ஆம் அதிபதி இருந்தால். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நீங்கள் மீன லக்னம், 6ஆம் அதிபதி யார்? சூரியன். அவர் சிம்மத்திலே இருக்காருன்னா இப்போ நான் சொன்ன பலனெல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் துலா லக்னம், 6ஆம் அதிபதி குரு, அவர் சிம்மத்தில் இருந்தாலும் இதே பலன்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்கள் 6ஆம் அதிபதி கன்னியில் இருக்கார். இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. உங்கள் 6ஆம் அதிபதி அங்கேயே போய் உட்கார்றார். கடுமையான எதிரிகள், கடும் நோயினால் பாதிப்பு, மறைமுக எதிரிகள், கடும் உழைப்பினால் இழப்புகள் சந்திப்பது, முதலீடு செய்து தொழில் செய்யுங்கிற பேரில் நிறைய கடன்களை உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். 6ஆம் அதிபதி காலபுருஷனுடைய 6ஆம் இடத்துலேயே போய் உட்காரும் போது கடுமையான பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் பவர் ஆகிடும். கடுமையான பாதிப்புகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை சந்திக்கும் யோகிதைகள் உண்டாகும். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகர் இருக்கார். இவருக்கு 6ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இவர் போய் கன்னியில் உட்கார்றார். சொத்து வாங்கிறதுனால சிக்கல்கள், கடன் ஏற்படுவது, கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு எதிரிகளை உருவாக்கிக்கிறது, இதெல்லாம் கடனால் கடன் மேற்கொண்டு கடன் அதுக்கு மேலே கடன் வாங்கி 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 கூச்சிருவாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தன்மைகளை இந்த 6ஆம் இடம் கொடுத்து விடும். அதே மாதிரி மறைமுக எதிரிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள், எச்சரிக்கை. உங்கள் 6ஆம் அதிபதி காலபுருஷனுடைய துலா வீடு 7ல் இருக்கார். வாழ்க்கை துணையினால் சிக்கல் ஏற்படுவது, வாழ்க்கை துணை வந்த பிறகு கடன் ஏற்படுவது, வாழ்க்கை துணை வந்த பிறகு இழப்புகளை சந்திப்பது, கூட்டாளிகளால் பெரும் இழப்பை சந்திப்பது, பங்காளிகளால் பெரும் பிரச்சனைகளை சந்திப்பது, சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான உறவு நிலை கசந்து போவது, அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறது ஏற்படும். உங்கள் 6ஆம் அதிபதி விருச்சிகத்தில் இருக்கார். காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சிகம். உங்கள் 6ஆம் அதிபதி அங்கே இருக்கார். ரகசிய நடவடிக்கைகளால் எதிரிகள் உருவாவது, ரகசியமான கடன்கள் ஏற்படுவது, ரகசியமான நோய்கள் ஏற்படுவது, ரகசிய வழிகளில் இழப்புகளை சந்திப்பது. இந்த 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மீன லக்ன ஜாதகர் இவருக்கு 6ஆம் அதிபதி சூரியன் விருச்சிகத்தில். அரசு வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு பெரிய பிரபலமான நபருடைய தொடர்பு கொண்ட ஒரு ஆள்னு ஒருத்தர் இவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா இவர்கிட்ட இருந்து கறந்துட்டார். வேலை வாங்கி தரேன், இந்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, குரியரில் அனுப்பிச்சாச்சு, நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும்னு சொல்லி. இவர் ஏமாற்றப்பட்டதே ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் இவர் உணர்ந்தார். அதிகாரம் செல்வாக்கு மிக்க நபராக அவர் இருக்கிறதுனால இவரால் அதை ரெக்கவரும் பண்ண முடியாமல் புலம்பி தவிச்சிட்டு இருப்பார். இந்த 6ஆம் அதிபதி போய் விருச்சிகத்தில் உட்காரும்போது சூழ்ச்சியான முறையில் நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆன்லைன் மோசடி, திடீர்னு தோன்றக்கூடிய நபர்களால் அவங்க பணத்தை இழக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இந்த விருச்சிகம் எப்போவுமே திடீர்னு தோன்றக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது. ஸோ கேர்ஃபுல். உங்கள் 6ஆம் அதிபதி தனுசில் இருக்கார். 9ஆம் வீடு காலபுருஷனுடைய 9ஆம் வீட்டில். குருமார்களால் ஏமாற்றப்படுவது, குருமார்களால் இழப்பை சந்திப்பது, வஞ்சிக்கப்படுவது, தகப்பனாதி வர்க்கம் விரோதமாவது, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போகிறது, நீண்ட தூர பிரயாணங்கள்னால இழப்புகளை சந்திப்பது, நீண்ட தூர பிரயாணங்கள்னால வியாதிகளை சந்திப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட குறைபாடுகள் உண்டாகும். உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி போய் தனுசில் உட்கார்றாருன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட குறைபாடு உண்டு. ஸோ அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி போகவே கூடாது. உங்கள் 6ஆம் அதிபதி காலபுருஷனுடைய 10ஆம் வீடான மகரத்தில் இருக்கிறார். சுய தொழில் சேர்ந்து இழப்புகளை சந்திப்பது, தொழிலினால் கடன்காரராவது, தொழில் செய்வதால் ஏமாற்றத்தை சந்திப்பது, பட்டம் பதவிகளுக்கு ஆசைப்பட்டு இழப்புகளை சந்திப்பது, வேலை செய்யும் இடத்துல ஏமாற்றப்படுறது, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, முன்னேற்றம் போன்றவை கிடைக்காமல் தள்ளி போவது, அந்த 10ஆம் இடம் வாயிலான 6ஆம் இடத்து பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கடும் உழைப்பை வெளிப்படுத்தியும் பதவி உயர்வு, முன்னேற்றம் கிடைக்கப்பெறாமல் போவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் வரும். உங்கள் 6ஆம் அதிபதி காலபுருஷனுடைய பாதகஸ்தானமான கும்பத்தில் போய் உட்கார்றார். அதிக லாபம் ஆசைப்பட்டு பெரும் இழப்புகளை சந்திப்பது, பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான விதிகளை ஏற்படுத்துவது, ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அது தீரவே தீராமல் வளர்ந்துக்கிட்டே போகிறது, ஒரு எதிரி வந்துட்டான்னா தீரவே தீராமல் வளர்ந்துக்கிட்டே போகிறது, ஒரு கடன் வந்துடுச்சுன்னா தீரவே தீராமல் வளர்ந்துக்கிட்டே போகிறது, இதெல்லாம் இருக்கும்.
அது காலபுருஷனுக்கே பாதகஸ்தானம். உங்கள் 6ஆம் அதிபதியே அங்கே உட்காரும்போது என்ன ஆகும்? கடுமையான விளைவுகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தருவார். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஜாதகரை சொல்லணும்னா துயரங்களுக்கு ஆளாக்குவார். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகம், இவருக்கு 6ஆம் அதிபதி சனி 6ல் அங்கேயே இருக்கார். கும்பம், இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். கேட்கவே வேணாம், வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிடுவார். உங்கள் 6ஆம் அதிபதி மீனத்தில், காலபுருஷனுடைய விரயஸ்தானத்தில். வீண் விரயங்களால் இழப்புகள் ஏற்படுவது, வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்புவதால் இழப்புகள் ஏற்படுவது, நீண்ட தூர பிரயாணங்கள்னால் இழப்புகளை ஏற்படுவது, கண்ணுக்கு தெரியாத வகையில் உங்கள் சொத்துக்கள் கரைந்து போவது, மறைமுக எதிரிகளால் இழப்புகள் ஏற்படுவது, படோபகரமாக ஆடம்பரமாக வீண் ஜாம்பமாக செலவழித்து அதன் மூலம் விரயங்களை தரும் அமைப்பாக இருக்கும். இதில் 6ஆம் இடம் நீர் ராசியாகவும் வர்றதுனால கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி வியாதியும் கடனும் எதிரியும் மறைந்திருப்பார்கள், தாக்க தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ இது காலபுருஷ தத்துவப்படி உங்கள் 6ஆம் அதிபதி எங்கே இருந்தால் எப்படி பலன்களை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டது. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் 6ஆம் அதிபதி எங்கிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் இந்த விதிகளை பொருத்தி பார்த்து கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.